ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மாங்காய் வச்சு ஒரு ஸ்வீட்டான மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் பச்சடி செய்யறதுக்காக இந்த மாங்காயோட தோலை சீவிட்டு இதை கட் பண்ணிட்டு வரேன். இப்போ அந்த மாங்காயை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன். இதை குட்டி குட்டி பீஸாக கூட நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சீவும்போது ரொம்ப சீக்கிரத்தில் இது வெந்துடும். ஒரு அரை கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போது சீவி வச்சுருக்க மாங்காயை இதை சேர்த்துருவோம். பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு அதில் இந்த அரை கப் வெல்லத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் லைட்டாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி இதை கரைய வச்சுருவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சீவி வச்சுருக்க மாங்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் இப்படி கலந்து கொடுத்துடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா வேகட்டும். வெல்லம் கரைஞ்சிருச்சு. பாகுப்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை நம்ம மாங்காய் வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலந்து கொடுத்துருவோம். மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்படி மசிச்சோம்னா நல்லா மசிக்க வருது. லைட்டாக அப்படி மசிச்சு கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி அதில் சேர்த்துருவோம். இப்போது இந்த வெல்லத்தை அதில் சேர்த்துட்றேன். இப்போ இந்த வெல்லத்தை இதில் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து கொடுத்துருவோம். ஃப்ளேமை ஹையில் வச்சு நல்லா வற்ற வச்சிடலாம். இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நம்ம வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மாங்காய் பச்சடி செய்யும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெல்லம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நல்லா வற்றி நல்லா வந்துடுச்சு மாங்காய் பச்சடி. இந்த பதத்தில் மாங்காய் பச்சடியை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற நல்லா வற்றி கெட்டியாக வந்துடும். ஆஃப் பண்ணிடுறேன். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பச்சடி. ஒரு புளிப்பான மாங்காயை கூட நீங்கள் இனிப்பாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வெல்லம் போட்டு மாங்காய் பச்சடியாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாங்காய் பச்சடி ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாப்பாட்டுக்குமே இது வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது வேறு எந்த பொரியலுமே நமக்கு தேவைப்படாது. இதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.